வாழ்வோம் வாழ்விப்போம். செயல்பாடுகள் நீங்க மைன்யூட்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசம். இதுதான் நேச்சர். ஏன் ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசம்னா, அவரவருடைய கர்மாப்படி அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்ப அந்த கர்மத்தன்மைக்கு தக்கவாறு தான் அவர்களுடைய நடவடிக்கை இயல்பு இருக்கும். இப்ப மரம்னு சொல்றோம், எல்லா மரமும் ஒண்ணா. வேப்ப மரம் கசக்கும், எலுமிச்சம்பழம் மரம் துவக்கும், புளிய மரம் புளிக்கும், எல்லா மரம் தான். ஆனா மரத்திலையும் பாருங்க, அது மரமா இருக்குது, கொடியா இருக்குது, செடியா இருக்குது, அதனுடைய தோற்றம் வேற இல்லையா? இப்ப தென்னை மரம் எல்லாம் வச்சா குறைஞ்சது 6-7 வருஷத்துக்கு மேலதான் காய்க்கு போகும். ஆனா ஒரு பச்சை மிளகாய் செடியை போட்டீங்கன்னா 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள முளைச்சு காய் வெளியே தள்ளிடும். அப்ப அதனுடைய கர்மா வேறு, இதனுடைய குணம் வேறு, இதனுடைய சைஸ் வேறு, இதனுடைய ஆயுள் வேறு, எல்லாமே வேறு வேறு. இதுல எங்க பொதுத்தன்மையை பேசுறது? இந்த பொதுத்தன்மை பேசுறதுல தான் சண்டை வருது. இப்ப அரசியல்னு வரும்போது நாங்க எல்லாம் ஒரே கட்சி, அவ்வளவு பேரும் ஒரே கட்சி தான். ஆனா அவன் அடிச்சு இவன் சாப்பிடுறது, இவன் அடிச்சு அவன் சாப்பிடுறது, எனக்கு பதவி கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்குது, நான் தான் தலைவன். எவ்வளவு என்னெல்லாம் நடக்குது, அநியாயங்கள். நிம்மதியா அப்படி போய் நாங்க எல்லாம் ஒரே கட்சின்னு அமைதியா போய் எல்லாரும் இருக்காங்களா? போட்டி பொறாம சண்டை இல்லையா? அவன் தலைவருக்கு ஒரு டவல் போட்டா இவன் 3 டவல் கொண்டு போடுவான். அவன் தலைவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா இவன் 5 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுப்பான். ஏன்னா தன்னை முதன்மைப்படுத்தணும். அவர்கிட்ட நமக்கு என்ன வேணும்? ரீஃபண்ட் வேணும். அவர்கிட்ட நமக்கு ஷேர் வேணும். யோசிச்சு பாருங்க. அந்த கூட்டு வாழ்க்கைன்னு வரும்போது என்ன வந்துருதுன்னா, பொய்த்தன்மை, அராஜகம் இதெல்லாம் வரும். ஆனா இயற்கை எந்த இதுலயுமே கூட்டு வாழ்க்கையை கற்பிக்கவில்லை. கூட்டு வாழ்க்கையை கற்பிக்கவில்லை. எதுல இருக்கு பாருங்க. தென்னை மரம் தனியா தான் நிக்கும், புளிய மரம் தனியா தான் நிக்கும். ஒரு தோப்புக்குள்ள நீங்க எத்தனை மரம் வச்சாலும் அது தனியா தான் நிக்கும். அதனுடைய விளைச்சல்கள் தனித்தனி. ஒரு மாமரத்தை வச்சீங்கன்னா அதுக்குள்ள காலத்தை அதை எடுத்து கொத்தும் குறைமா நின்று நிறைய காய் கொடுக்கலாம். தென்னை மரம் அது வளர்ந்து ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு மேல் காய் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது தன்மை தனித்தனியாக இருக்கும். அதுக்கு ஆயுள் முடிஞ்சா அது பட்டு போகும்போது வெட்டி கொண்டு வர போறான். அப்ப இயற்கையினுடைய தன்மை பாத்தீங்கன்னா, அதன் கர்மாப்படி அதை வாழ வைத்திருக்கிறான். நல்ல சிந்திக்கிறான். அப்ப அது புது கர்மா வருவதற்கு அதுகிட்ட வாய்ப்பு இல்லை. நீங்க இந்த பொதுத்தன்மையில போகும்போதுதான் புது கர்மா உண்டாகும். அதனால்தான் ஞானிகள் துறவுன்னு சொன்ன காரணம் அதுதான் மெயின் திங். பட் நான் என்ன சொன்னேன்னா, இல்ல குடும்பத்தோட வாழலாம், சேர்ந்து வாழலாம். ஏன்னா இந்த ரூல்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன் அவன் துறவரம் போனான்? 2 பேரும் சேர்ந்து இருந்தா 2 பேரும் கருத்தும் வேற, ஒத்து போவது கஷ்டம். இல்ல அவங்களுக்காக நம்ம தக்கவும் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்கன்னா பொண்டாட்டி உடனே என்ன சொல்லுவா, ஏங்க என்ன திடீர்னு கூட்டு வர்றீங்க, இல்ல சோறு போடாண்டம்மா போங்க வேலை பார்த்துட்டு வாங்க. அது இயல்பு. ஏன்னா இவன் பொறுப்பை வாங்கிக்கிட்டான், தலைக்கு மேல தூக்கி வச்சாச்சு. இவனுக்கு வேட்டி சட்டை இருக்கோ இல்லையோ அவளுக்கு புடவையும் பாவாடையும் வேணும், வாங்கி கொடுத்தா. இவன் தான் போடக்கூடிய செருப்பு சட்டைகளை பத்தி கவனிக்கவே மாட்டான். ஆனா அவளுக்கு ஹீல்ஸ்ல இருந்து நெயில்ஸ் வர எப்படி இருக்கணும், மேட்சா இருக்கும். எதிர்பார்ப்பா. அதை செய்யலைன்னா நீ எதுக்கு என்ன கட்டினேன்பா. ஒவ்வொரு நாளும் கேள்வி. அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும், வெளியில கூட்டு போகணும். கர்மா வந்துச்சா? அவன் வாங்கின சம்பளத்துக்குள்ள ஒழுங்கா இருந்தான். இப்ப என்ன ஆகி போச்சு, வாரத்துக்கு ஒருக்க எங்க போனோம், டூர் போகணும், வெளியில போகணும், ஹோட்டல்ல சாப்பிடணும், கடன் வாங்க ஆரம்பிச்சிருவான். கர்மா வந்துச்சு, பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவான். நிறைய வாழ்க்கைகள்ல தன்னுடைய சுய வாழ்க்கையை இயல்பா வாழ முடியாததுக்கு காரணம் இந்த சுமைகள் தான். அப்ப இந்த சுமை இல்லாம வாழ முடியுமான்னா நிச்சயமாக முடியும். இது நீங்க மனைவி, அம்மா, அப்பா, குழந்தையோட வாழலாம். ஆனா பேசிக்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா ஞானம் இருக்க வேண்டும். என்னுடைய வருமானத்துக்குள்ளதான் என்னுடைய வாழ்க்கை. ஏன் வருமானத்துக்குள்ள?
நீ இது சம்பாதிக்கலாம், உன்னை வெளியே போக கூடாதுன்னா பூட்டி வைக்க மாட்டேன். இல்ல நீ போய் தான் ஆகணுங்கிறதும் என்ன கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கோபப்படக்கூடாது. இந்த மாதிரி அறத்தன்மைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் பதியம் போட்டு வச்சு உரம் போட்டோம்னு வச்சுங்களேன், அதை விட்டு மாற மாட்டாங்க. சண்டை சச்சரவு வராது. இருக்கிறதுக்குள்ள வாங்கிக்குவேன். இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரல, பரவாயில்லைங்க, இருக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுக்கலாம். அந்த எண்ணம் வரும். அது எங்க? அன்பு இருந்தா, அறம் இருந்தா, ஞானம் இருந்தா.